கோவை மாவட்டம் அன்னூர் அருகே தொட்டிப்பாளையம் பகுதியில் பொது பாதையை மறித்து 7 அடி உயரத்திற்கு அதிகாரிகள் பாலம் அமைத்ததால் பள்ளி மாணவர்கள் அவதிக்கு உள்ளாகி வருவதால் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக அந்த பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கோவை மாவட்டம் அன்னூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அக்கரை செங்கப்பள்ளி தொட்டிப்பாளையம் என்ற கிராமத்தில் அண்மையில் பல கோடி ரூபாய் செலவில் புதிதாக மேம்பாலம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மேம்பாலத்தினால் தற்பொழுது இந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்த கிராம மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த ஊராட்சியில் உருவாக்கப்பட்ட இந்த பாலமானது மழைநீர் தடுப்பணை அருகே இருப்பதால் அந்த தடுப்பணையிலிருந்து தண்ணீர் ஊருக்குள் வரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த பாலம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது அந்த நிலைமை என்பது இந்த கிராமத்துக்கு மேலும் தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பாலத்துக்கு அருகே அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தொட்டிப்பாளையம் கிராம மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பும் இருக்கிறது. அந்த மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த பாலப்பணிகளானது நடைபெற்றிருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மக்கள் குடியிருப்புகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் முழுவதும் இங்கு இருக்கக்கூடிய கால்வாயின் வழியாக அருகில் இருக்கக்கூடிய ஓடை பகுதிக்கு சென்று சேர வேண்டும். ஆனால் தற்பொழுது இந்த பாலம் கட்டியதன் காரணமாக இந்த கழிவுநீர் முழுவதுமாக ஒரே இடத்தில் தேங்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் அருகே பார்க்கலாம், அரசு பள்ளி கட்டிடம் இந்த கால்வாயை ஒட்டி தான் இந்த கட்டிடம் இருக்கிறது. இங்கே தண்ணீர் அதிக அளவில் தேங்கி கழிவுநீரானது கொசுக்கள் உற்பத்தியாகி மாணவர்களுக்கு நோய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையான உருவாகி இருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்க்கலாம், இந்த பாலத்தை இணைக்கக்கூடிய தொட்டிப்பாளையம் கிராம குடியிருப்பானது இங்கே இருக்கிறது. இந்த பாலத்தை இணைக்கக்கூடிய இந்த சாலையும் முழுவதுமாக குறுக்கி விட்டார்கள். இந்த பாலமானது உயரமாக இருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய குடியிருப்புக்கு வரக்கூடிய வழித்தடம் என்பது மிகவும் சுருங்கிவிட்டது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாகனங்களை எடுத்து செல்ல முடிவதில்லை. அது மட்டுமல்லாமல் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சத்துணவுக்கு எடுத்து வரக்கூடிய பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் வாகனங்கள் உள்ளே செல்ல வழி இல்லாமல் தற்பொழுது பிரதான சாலையிலேயே நிறுத்தி அங்கிருந்து தோளில் சுமந்து கொண்டு எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. உள்ளே வழிபாட்டு தலங்களும் இருக்கிறது, அங்கேயும் வாகனங்கள் செல்ல முடிவதில்லை. எனவே இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இந்த கிராம மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் அவர்கள் நம்ம இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அக்கா, இப்போ இந்த பாலம் நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இங்கே இருக்கு? அண்ணா, இங்கே பால வேலை வந்து ஒரு 6 மாத காலமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. 6 மாத காலமாகவே ரொம்ப சிரமம் தான் எங்களுக்கு. என்னென்னா கடைசியிலையாவது சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சோம். ஒரு 6 மாதம் கழிச்சும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எங்களை விட ஒரு 6 அடி மேலே இங்கிருந்து குழந்தைங்க வந்து நடந்து போகிறதுக்கோ, சப்போஸ் இந்த ஸ்கூலில் வந்து உடல் ஊனமுற்ற குழந்தைங்க இல்லை இருந்திருந்தாங்க அப்படின்னா எந்த வசதியுமே இல்லை. இங்கிருந்து ஒரு 6 அடி 7 அடிக்கு மேலே இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. அந்த 2 வீலர் வர்றதுக்கோ 4 வீலர் வர்றதுக்கோ நடந்து வர்றதுக்கும் கூட ரொம்ப சிரமமாக இருக்குது. குழந்தைங்க சில நேரங்களில் தடுக்கி விட்டும் கூட கீழே விழுகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அரசாங்கம் நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னா, இதுக்குண்டான சரியான சொல்யூஷன் எங்களுக்கு கொடுத்துருந்துருக்கணும். இங்கிருந்து கரெக்டாக ஒரு டேம்பரா வர்ற மாதிரியாவது ஒரு 2 வீலர் 4 வீலர் கம்பல்சரி போகிற மாதிரி. ஏன்னா அங்கன்வாடியும் இங்கே தான் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு தேவையான முட்டையிலிருந்து அந்த சத்து மாவுலிருந்து எல்லாமே வேன் வசதி மூலமாக தான் வந்துட்டு இருக்கு. அப்போ உள்ள வர்றதுக்கு வசதி இல்லை. அங்கே இருக்கிற ஆயமாங்களாகட்டும் டீச்சர் ஆகட்டும் அவங்க தான் சுமந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. கோயிலுங்களுக்கும் வயசானவங்கிலிருந்து எல்லாருமே வர்றாங்க. ஒரு காரில் வர்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சிரமம் தான். அங்கிருந்து நடந்து வர்ற மாதிரி, அதுவும் கொஞ்சம் நடந்து வர்ற அளவுக்காவது இருந்ததுன்னா பரவாயில்ல. அங்கிருந்து ரொம்ப ரொம்ப ஒரு 7 அடியிலிருந்து அப்படியே டக்குன்னு கீழே இறங்குற மாதிரி இருக்குது. இதுக்கு கண்டிப்பா எங்களுக்கு சொல்யூஷன் வேணுங்க. இருசக்கர வாகனத்தை தவிர எந்த வாகனம் வர முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரசு துறை அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்தி விரைந்து இந்த பள்ளிக்கு தேவையான வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக அன்னூர் பகுதியிலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.